ரஜினி வந்து திரையுலகுக்கு வந்து 49 வருஷம் ஆகுது அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமிதமாகவும் இருக்குது. அவருக்கு ஏஜ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீலும் எங்களுக்கு ரொம்ப இருக்குது. எப்படின்னாக்கா எங்கள் தாத்தாவும் அவரோட படத்தை பார்த்து ரசித்தார், எங்கள் அப்பாவும் அவர் படத்தை பார்த்து ரசித்தார். இப்போ நானும் பார்த்து ரசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னோடய குழந்தையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி அடுத்த ஜெனரேஷன் என்னோடய பொண்ணு கூட பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இல்லை, அவர் கடின உழைப்பால் இவ்வளோ என்ன சொல்கிறது, சாதாரண ஒரு டிக்கெட் கண்டக்டராக இருந்தவர். அவர் இவ்வளோ தூரம் வரும்னு அவர் கூட நினச்சி கூட பார்த்ததில்ல. அதுக்கு அவருடைய கடின உழைப்பு, தன்னம்பிக்கை, அதுக்கப்புறம் நிறையா விஷயங்களை அவர் கரெக்ஷன் பண்ணிட்டார். அவர் எல்லாருமே சினிஃபீல்டில் வரும்போது நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதெல்லாம் கடந்து அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அவர் ஆன்மீகத்தில் போனதால் அவரை நிறையா விஷயங்கள் அவரால் இது பண்ண முடியுது. அதனால் அவர் இன்னும் அந்த புகையின் உச்சியில் இருக்கிறாரு. அந்த இடத்துல இன்னொருத்தவங்க வருவாங்கன்றது கேள்விக்குறி தான். ரஜினி சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் வந்து படத்தில் நிறைய நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன படம் கூட நான் நிறைய பார்த்துருக்கேன். லைக் அவர் நடிக்கிற ஸ்டைலு, அவரோட கண்ணாடி வச்சு பண்ணுறது, அதாவது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் நடித்த படம் கூட நான் நிறைய பார்த்துருக்கேன். லைக் எங்கள் அப்பா வந்து என்கிட்ட நிறைய சொல்லுவார். ஸோ அதில் நிறைய மெமரிஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லுவார். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் சினிமாவுக்கு வந்து 49 இயர்ஸ் ஆகுது. இஸ் அ வெரி குட் ஆக்டர். நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. பட் எனக்கு அவரோட ஐஸ் ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் வெரி அட்ராக்டிவ் ஐஸ். ஆல்வேஸ் ஐ அட்மையர் இஸ் வாட் எவர் தி ஆக்டிங் ஹி இஸ் டூயிங். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் ஆக்டிங். இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். ரஜினிகாந்த்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. அவர் இன்னும் நல்லா வாழணுன்னு தான் நான் நினைக்கிறேன். கடவுள் கொடுத்த வரம் எங்களுக்கெலாம் அது. ரஜினிகாந்த் தான் எங்களுக்கு எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து 49 வருஷம் ஆகிடுச்சு. அவர் இண்டஸ்ட்ரியில் ஏகப்பட்ட படம், ஏகப்பட்ட டேரக்டர்ஸு நிறைய பேர் பார்த்துருப்பார். ஸோ அவர் இந்த அளவுக்கு வந்தது ஒரு பெரிய விஷயம். அவருக்கு இந்த அளவுக்கு வந்தது. ஸோ அவர் இதுக்கப்புறம் இந்த வயசில் அவர் நடிக்கிறாருன்னா ரொம்ப பெரிய விஷயம் அவருக்கு. அவர் இந்த ஏஜில் அவர் ஏஜில் நடிக்கிறாரு, ரொம்ப பெரிய விஷயம் அது. ஸோ இதுக்கப்புறம் நிறைய படம் நடிக்கணும், ஹிட் ஆகணும், ரொம்ப நல்லா நடிக்கணும், நல்லா இருக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ. ஜேர்னி அப்படின்னா அவர் எப்பயுமே ஒரு ஸ்டார் தான். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரஜினினா. இந்த ஏஜ்லேயும் அவர் இன்னும் நல்லாவே நடிச்சிட்ருக்காரு. ஸோ எப்பயுமே அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்குறாரு. அது வந்து ரஜினி சாரால் மட்டும்தான் முடியுங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஆனால் வந்து ரஜினி சாருக்குன்னு உள்ள ஒரு ஸ்டைல் வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு ஸ்டைலு. அது வந்து இளமையாக இருக்கும்போதும் நான் பார்த்துருக்கேன். இப்போ முதுமையான காலங்களில் இருக்கும்போதும் அவர் பண்ணுற ஆக்ஷனுக்கு அவருக்கு ஈக்குவல் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இல்லை, எப்படி சொல்கிறது, அது ஒரு கலை. அது வந்து எல்லாருக்குமே அது அமைஞ்சிடாது. அவருக்கு அது எல்லாமே சூட் ஆகிடுச்சு. அந்த ஒரு ஸ்டைலிஷ் தான் அவர். எந்த ஒரு இதுவும் அந்த நடிப்புன்றது எல்லாருமே நடிக்கிறாங்க, அது பெரிய விஷயம் இல்லை. பட் ஆனால் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அவர் வந்து யங் பீப்புள் மட்டும் அவர் இது பண்ண மாட்டாரு, எல்லாருமே அவர் கவர் பண்ணுறாரு. அது அவருடைய ஸ்பெஷாலிட்டி தான் சொல்லுவான். பேட்டைக்கு அப்புறம் தர்பார். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாடி ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன், எல்லா ஜென்ரேஷனையும் பார்த்துருக்காரு. பட் இப்போ ஆக்ட் பண்ணால் கூட இந்த ஜென்ரேஷனோடு சேர்ந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. இது ரியலி வரவேற்கத்தக்கது. அதுக்கேற்ற மாதிரி அவர் அடாப்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறாரு. அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். ஆமாம், அவர் ஒரு குழந்தையாகவே தான் இருக்கிறாரு. அப்போ வந்து எல்லாருக்கிட்டேயும் அவர் அப்படி தான் நடந்துக்கிறாரு. அதனால் அவரை பற்றி சொல்ல வேண்டியது எதுவுமே கிடையாது. ஓகே தான், சாரை பொறுத்தவரையும் கடவுள் மாதிரி எங்களுக்கு. யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா அவரோட ஸ்டைல் தாங்க மேட்ரு. ஸோ அவரோட ஸ்டைல் தான் எல்லாமே. அவரோட எல்லா ஸ்டைலும் அப்போத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து படையப்பா பாஷாலேருந்து அவரோட ஸ்டைல் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா ஸ்டைலுமே அவருக்கு. ஸோ அந்த ஸ்டைலாலேயே அவருக்கு எல்லாரையும் பிடிச்சிடறாரு. யங்ஸ்டர்ஸாக சின்ன பசங்க எல்லாரையும் பிடிச்சிடறாரு அவர். ஸோ அதனால் அவர் சூப்பர் ஸ்டார்னு பேர் வாங்கியிருக்காரு. அவர் எப்பயுமே நம்பர் 1 தான். அவர் ஆக்டிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால இன்னுமே டஃப் கொடுத்துட்டு தான் இருக்கார். எப்பயுமே நம்பர் 1 தான். அது வந்து ரொம்ப இறைவன்னு சொல்லலாம், இயற்கைன்னு சொல்லலாம், பிரபஞ்சம்னு சொல்லலாம். ஏதோ அவருக்கு ஒரு சக்தியை வந்து இந்த இயற்கையாக இறைவனாக பிரபஞ்சமாக கொடுத்துருக்கு. அதனால தான் இன்றைக்குள்ள ஆக்டர்ஸுக்கு ஈகோனாக அவர் வந்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஆக்டர்ஸ் ஈகோனாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைச்சிருக்க நினச்சி ரொம்பவே ஒரு பிரமாதமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. வயசு, அதாவது திறமைக்கும் வயசுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. நான் சொல்லணும்னா அதான். இன்றைக்கி சரி, இவ்வளோ யங்ஸ்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க மத்திய ஒரு டஃப் கொடுக்குறாருன்னா அப்போ அவர் எந்த மாதிரி ஒரு ஸ்கில்லு வச்சுருப்பார்.
அதுதான் டேலண்ட் எல்லாருக்குமே இருக்காது, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட திறமை இருக்கும். அவர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அவர் அடித்து பீட் பண்ண ஆள் யாருமே கிடையாது. அதுதான் உண்மை, ரியாலிட்டி. அவர் என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நம்ம என்ன சொல்கிறது, இந்தியன் மூவிஸுக்கும் சரி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் சரி ஒரு பேர் இருக்கும். அது அவரால் மட்டும்தான் முடியும். தில்லுமுல்லு. நீங்களா யோசிச்சலாம் இது முத்து. அவங்க முத்து படம் முத்து படத்தை உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? அந்த பாட்டா, எந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கேட்குறீங்களா? என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு? என்ன விஷயம், எதுக்காக அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி? அது ரொம்ப காமெடியாக என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. I feel like nobody can beat Rajini sir. He's a unique person and அவர்கிட்டேருந்து நம்ம நிறைய குவாலிட்டிஸ் வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. இது மாதிரி இன்னொருத்தரை வந்து இது மாதிரி பார்க்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஐ ஆல்வேஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ரொம்ப ஹாப்பியாக தான் பார்க்குறோம். அதனால் எந்த இதுவும் இல்லை. அவர் எப்போ எனக்கு பிடிச்சதுன்னா அவர் சிம்பிளாகவே இருப்பார். ஒரு இது இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறோம் அந்த அளவுக்கு கூட அவர் இருக்க மாட்டார். சிம்பிள் தான் அவர் எப்போவுமே. ஸோ எல்லாமே அவரோட முன்னேற்றம் தான் காரணம். ஸோ அவரோட டெடிகேஷன் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஸோ சிவாஜி காலத்துலேருந்து எல்லா படமும் நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட டெடிகேஷன் எல்லாமே எல்லாம் சொல்கிறேன்னு தெரில. ஸோ எல்லாமே அவரோட டெடிகேஷன் தான் எல்லாமே. பேட்டை நல்லா இருந்தது, லேட்டஸ்ட்டாக ரொம்ப பிடிச்சிருந்தது. பேட்டை லேட்டஸ்ட்டாக பேட்டை லேட்டஸ்ட்டு. எஜமான் நல்லா இருந்துச்சு. இல்லை லேட்டஸ்ட் இல்லை, பிடிக்கும். கண்டிப்பாக அது எதிர்பார்க்குறோம். நான் வந்து பார்த்தோன்னா நல்ல ஆக்ட்ரஸ் யார் நடித்தாலும் அதை நான் லைக் பண்ணுவேன். அதாவது நல்ல கதை அது யார் நடித்தாலும் நான் லைக் பண்ணுவேன். பட் அவர் நடித்தா இன்னும் அது மாசாக இருக்கும், அவ்வளோதான். அந்த ஒரு மாசு வந்து எல்லாருக்கும் வருமானு தெரியாது, ஆனால் அவருக்கும் சூட் ஆகும். சூப்பர் ஸ்டாராக வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஆசைப்பட்றாங்க. அதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சூப்பர் ஸ்டார்னால் வந்து ரஜினி சார் தான். அவரை அடிச்சுக்க யாரும் முடியாது. ட்ரை பண்ணலாம். எல்லாருமே வந்து சிவாஜி கணேசன் மாதிரி வரணும்னு நினச்சவங்க எத்தனையோ நடிகர்கள் அந்த இடத்துக்கு வர முடியாமல் போயிருக்காங்க. அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சி நடித்தவங்க அந்த இடத்துக்கு வர முடியாமல் போயிருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ ரஜினி சாரை வந்து நான் மீட் பண்ணணுங்கிற மாதிரியான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது அவங்க எப்போதுமே வந்து அவங்கவுங்களுடைய வந்து ரியாலிட்டி அவங்கவுங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ட்ரை டு கண்டினியூ டூ த ஆக்டிங். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. உங்களுடைய நல்ல குட் குவாலிட்டிஸ் வந்து ஆல்வேஸ் த whoever is coming into the cine field they have to carry over. That's it. அவர் இன்னும் நடிச்சிட்டே இருக்கணும். 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். சூப்பர் ஸ்டாருக்கு நான் சொல்லணும்னு நினச்சோம்னாக்க என்னன்னாக்க வந்துட்டு சூப்பர் ஸ்டார் வந்து தமிழகத்தின் மக்களை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து அரசியலுக்கு வரணும், வந்து மக்களுக்கு நிறைய செய்ய போகிறாரு அப்படின்னு வந்து மக்கள் வந்து உண்மையாக சொல்லணும்னா ஏமாந்த ஒரு ஆளில் நானும் ஒரு ஆள் சொல்லலாம். அவரோட ரசிகர் நான் வந்து ஒரு 12 வயசில் அவரோட ரசிகரானேன். அவரோட ரஜினி ரசிகர் மன்றத்தில் நான் வந்து ஒரு துணை தலைவராகவும் இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகள் நான் என்னோடய லைஃப்பை வந்து நான் வந்து அவருக்காக கொடுத்துருக்கேன். பட் அது வந்து பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது. அந்த இடத்த அவர் நிரப்பவே முடியாது. அதுக்கு அவர் பரிகாரமாக இந்த தமிழக மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்களை அவர் பண்ணித்தான் ஆகணும். பண்ணால் மட்டும்தான் அந்த தமிழ் மண்ணில் அவர் இவ்வளோ தூரம் விஷயங்கள் புகழடைஞ்சதுக்கு அவர் வந்து நல்லது கிடைக்கும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியுது.